மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் அமித் கொதித்தெழுந்த தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு திவாகருக்கு எதிராக. ஸோ அமித் கேட்டவொன்னே அமித் ஒரு பக்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திவாகருக்கு வேற வேலையே இல்லப்பா. கம்முன்னு இருந்த பிரவீனையும் இன்னொரு பக்கம் கானா வினோத்தையும் சீன்றதே திவாகரா தான் இருக்கிறார். அதையும் நம்மள லைவ்ல பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் ஒரு சம்பவம் செஞ்சாரு பாருங்க கானா வினோத், அதுல கதற ஒரு பக்கம் திவாகர், அதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சாண்ட்ராவை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லையா, அது போன வீடியோவில் ஒன்று அட்ரஸ் பண்ணியிருந்தேன். அது சில பேருக்கு நான் சொன்ன மீனிங்கோ உங்களுக்கு கன்வே ஆனது வேற மாதிரி புரிஞ்சிருந்தா அதையும் ஒரு சின்ன ஒரு 2 லைன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கும் ஐப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல சாண்ட்ராவோட விஷயத்த சொல்கிறேன். சாண்ட்ராவோட விஷயம் என்னன்னா, அவங்க இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். நான் அது எதுவுமே தப்பு சொல்ல. ஒருத்தர் தப்பு பண்ணுறது இயல்பு, அந்த தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுறதுலாம் ஓகே. எனக்கு என்ன இடிக்குதுன்னா, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் கன்ஃபெஷன் ரூமில் வந்த உடனே உங்களை எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அது மன்னிக்க தோணுருச்சுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ மன்னிச்சுட்டேன்னா அப்போ வீக்கெண்ட் எபிசோடில் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க தேவையில்லையே. பார்வதியும் கமர்தீனும் மன்னிப்பு கேட்க வராங்கல்ல, அதை அப்பயே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கலாமேன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை மட்டும் தான் நான் மீன் பண்றேன். அப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதி மன்னிப்பு கேட்கும்போது ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு, கமருதீன் மன்னிப்பு கேட்கும்போது ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு. அது அங்க அவசியம் இல்லை, அது எனக்கு ஃபேக்கா தான் தெரியுது, ரியலா இல்லைன்ட்டு. ஏன்னா இப்ப அவங்களே சொல்றாங்க. நான் வேற யார் சொன்னதையும் நான் எடுக்கல. சாண்ட்ரா அன்னைக்கு நான் கன்ஃபெஷனும் போயிட்டு வந்தவனே நான் உங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்லும் போது அப்ப அந்த ரியாக்ஷன் தேவையில்லாது நீங்க வாலண்டரியா பண்ணிருக்கீங்கன்றது தானே அர்த்தம் அப்படின்றதுதான். இதுக்கும் ரெட் கார்டுக்கும் நான் ரெட் கார்டு, அப்ப நீ ரெட் கார்டுக்கு நீ என்ன ரெட் கார்டு நான் டிசர்விங் தாங்கன்றேன். அதை மாத்தியே நான் பேசலைங்க. இங்க நான் மாத்தி பேச கிடையாது, மாத்தி பேசுற ஒரு நம்பர் சாண்ட்ரா. அதை மட்டும் தான் நான் ஹைலைட் பண்றேனே தாண்டி சாண்ட்ரா கான்ட்ரடிக்டிங் ஹர் செல்ஃப் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். அப்படி தோணிருந்தா இன்னைக்கு மன்னிச்சிருக்கணும். இன்னைக்கு வந்து ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கறாங்க. இன்னைக்கு கான்டெக்ட்டுக்குள்ளேயே நான் வரல, இது நான் தப்பே சொல்ல. இன்னைக்கு அவங்க உண்மையா பேசுறாங்க, இதுவா பேசுறாங்கன்றதே நான் போல. நான் ஸ்டிக்கிங் ஆன் தட் வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல மட்டும் தான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அப்படியே ஒரு எண்ணம்னா அன்னைக்கே அக்செப்ட் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்றது தான் நான் கேட்கிற மக்களே, வேற எதுவுமே இல்லை. ஸோ தப்பை ரியலைஸ் பண்ணிட்டோம், வந்து சாரி கேட்கட்டும், இதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உண்மையா ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டா அது நல்லது தானே. ஸோ இயல்பு அதை சரி பார்த்துக்கிட்டா சூப்பர் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, இது சாண்ட்ராவோட டாபிக். உங்களுக்கு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, அடுத்து வினோத் திவாகரோட பிரச்சனைக்கு வருவோம். என்ன பண்ணியிருக்காங்க, அமித் கிச்சனில் இருக்காரு, வினோத்துமே கிச்சனில் இருக்காரு. திவாகர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வினோத் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே செம்ம டென்ஷன். இது பாரு கொதிச்சுட்டு இருக்குது, போட்டு மூஞ்சில் ஏதாவது பண்ணி விட்டுரும், கம்முன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு வினோத். ஓகே, உடனே வந்து அமித் காண்டாயிட்டது பாரு, ஸ்போர்ட்டிவா எதையும் எடுக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்றது, அவங்க பேசினா வந்து நீ ரியாக்ட் பண்றது என்னது அது, இது என்னது இது. ஓகே, உடனே காணானது நான்லாம் எவ்வளோ டீசெண்டாக பேசுவேன் தெரியுமா, அந்த ஆள் மாதிரியா தகாத வார்த்தைகளோ இந்த மாதிரி பயன்படுத்த நான் டீசெண்டாக பேசுவேன்ற மாதிரி வினோத் சொல்றாரு. ஆனால் வினோத்துக்கிட்டையும் சில பல தவறுகள் இருக்கு, வார்த்தை பயன்படுத்துறதுல, அதில் மாற்று கருத்து இல்லை. உடனே வந்து அமித் சொல்றாரு, இந்த ஜெயிலுக்கு போற மேசரு இதெல்லாம் டீசென்ட் தான் பேசுறவங்களா, எப்படி ஜெயிலுக்கு போகணும் இதெல்லாம் போகணுன்றது தான் டீசென்ட்டா. ஸோ ஜெயிலுக்கு அவர் ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதை எடுத்துன்னு நீங்க பர்சனலா பேசுறது தப்பு தானே. அந்த ஒரு விஷயத்த அதை எடுத்துன்னு நீங்க அட்ரஸ் பண்றாரு. ஓகே, அடுத்தது நான் உடனே நான் பச்சை கூட குத்த மாட்டேன்டா டே, வீட்டில் அவ்வளோ பயம்டா டே, என் வீட்டிலலாம் சரியான அடி கொடுப்பாங்கடா இதுக்கெல்லாம், நீ வேற கம்முனுறா அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்காரு உடனே. ஸோ எல்லாத்துலேயும் பர்சனலாக பேசிட்டு பிடிக்கும்னா என்னடா கதை இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அமித். எல்லாத்தையும் பர்சனலாக பேசிட்டு பிடிக்கும்னா என்னது இதுன்ற மாதிரி திவாகருக்கு எதிராக கேட்குறாரு. ஓகே, உடனே வந்து இப்போ யார் இப்போ பிடிக்கும்னு சொன்னா, எதனால சொன்னா அப்படின்னும் போது இவரு தான் பர்சனலாக பேசிட்டு இப்போ பிடிக்கும்ன்றாரு. அப்போ உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, போய் மன்னிப்பு கேளுங்க திவாகர், ரொம்ப தப்பு, ஃபேமிலியை பத்திலாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்துகிட்டு அந்த ஒய்ஃபை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா, அது தவறு தானே, அப்படிலாம் பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத சொல்றாங்க. உடனே நான் தப்பாலாம் சொல்லவே இல்லையே மேடம், நான் தப்பா சொல்லன்ற மாதிரி திவாகர் பேசுறாரு. இதை பாருங்க, தப்பா சொன்னீங்களோ சொல்லலையோ, குடும்பத்தை எடுத்ததே தப்பு தான், குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி மீன் பண்ணாலும் தப்பு தான், அப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. உடனே பிரவீன்ராஜ் வந்து வெளியே வந்து என் ஒய்ஃப் முன்னாடி முழிப்பல்ல, கண் முன்னாடி முழிப்பல, அப்ப எப்பரா மூஞ்ச வச்சு எப்பரா முழிப்பன்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகே, உடனே ஸோ அமித் வந்து உன் ஃபேமிலியில இழுத்தா நீ சும்மா இருப்பியா, இதெல்லாம் பண்ணிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஆள் வளர்ந்துருக்கிய தாண்டி உனக்கு அறிவு வளரல, ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்க தெரியாது, அதுவே உனக்கு ஒரு பிரச்சனை தான். எப்படி அமித் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் திவாகர். ஆள் வளர்ந்துருக்கே தாண்டி அறிவு வளரல, ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்க தெரியாது, அந்த டாபிக்ல என்ன பிரச்சனையோ அது உனக்கு தெரியாது, என்ன பேசியிருக்க நீ, ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கியா, ரீப்ளே கொடுத்துருக்கீங்க, சும்மா
ஏதாவது ஒன்று வந்துட வேண்டியது. இது ஒரு டாபிக்னு சும்மா பேசிட்டு அவர் பேசினா நான் பேசினேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ தேவையில்லாம வரன்ற மாதிரி அமித் நீ பேசான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுல இவர் வந்து பேசிட்டு ரியாக்ஷன் வேற இப்படி. ஓகே, உடனே அமித்துக்காக வந்து இவர் வந்துட்டாரு, யாரு, கானா வினோத் வந்து நீ போகாத அமித்தே, நீ போகாத, பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுறாங்க. ஓகே, அடுத்து பிரவீன்ராஜ் வராப்புல வந்துட்டு வெளியே மட்டும் இது பேசினா என்ன ஆயிருக்கும்னு தெரில. ஸோ இங்கே பை மிஸ்டேக் இங்கே பேசிட்டேன் ஃபேமிலின்ட்டு, அதை விட்டுரு, வெளியே பேசினா வேற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி இவர் சொன்ன உடனே வெளியே வந்துலாம் இப்படி பேசுறாதன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அதுவுமே தப்பு. வார்ன் பண்றது, த்ரெட்டன் பண்றது லிட்டரலி ராங். பிரவீன்ராஜ் அதை தான் பண்றாரு. ஓகே, உடனே வார்னிங் தான் நான் கொடுத்தனே அப்படின்னு சொல்ல உடனே சரி எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லு, எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லு, இப்ப எனக்கு இப்படி பண்றது பிடிக்கல வேண்டான்னு சொல்றா அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து கேட்கிறார் வாட்டர்மெலன். இப்படி சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறார் வாட்டர்மெலன். அப்ப வேணாம் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, சொல்லல. உடனே வெளியே பசங்க யாரும் சும்மா விட மாட்டேன்னு நான் பாக்குறவா, வெளியே உன் பசங்க யாரும் சும்மா விட மாட்டாங்க பாக்குறவான்ற மாதிரி பேசுறாரு. ஓகே, உடனே திவாகர் கிட்ட அடிக்க வரன்ற, அவர் அடிக்க தானே வந்தாருன்னு கேட்கும்போது கானா வினோத் வந்து ஆமாமா என்ன அடிக்க வந்தே நீ, இதெல்லாம் பேசல, நீ பயந்து இதெல்லாம் பண்ணல, நீ சொல்லுங்க, நான் உனக்காக பயந்துலாம் போல, வேணான்னு ஒதுங்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கானா வினோத். ஓகே, நானும் போகல, ஓகேவா, எனக்கும் பயம் கிடையாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலன் பேசுறாரு. ஓகே, இதை பாரு, நீ ஏன் அமித்தை பேசுற, நான் உன்னை திட்டுறேன், என்னை திட்டு நீ, ஆனா அமித் பக்கம்லாம் போனோன்னா நல்லது கிடையாது, பாத்துக்கோ, திரும்ப சொல்றேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கானா வினோத் சொல்லிடுறாரு. ஓகே, அமித் கிட்ட வந்து அமித் பேசினா நான் திரும்ப கொடுக்குறேன், அமித் யாரை பேச சொன்னது, அமித் பேசினா நான் ரீப்ளே கொடுத்தேங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வாட்டர்மெலன் சொல்றாரு. ஓகே, இங்க பாரு, இங்க ஒன்னும் பண்ண முடியாது. உடனே கானா வினோத் வெளியே போயிட்டு அங்க வியானா கிட்ட சொல்லு, இங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லார் மேலேயும் வீண் பழி போடுறது, திவ்யா கிட்ட போய் இப்ப வாலண்டரியா பண்றது, இதெல்லாம் நல்லாவே இல்லை. ஆனா இதே கலை இப்ப ஆமாசாமி போட்டிருக்கான், வெளியே போயிட்டு திவாகரை கிளின்னு ஏதாவது வீடியோல கிளிக்கு சொன்னா அந்த கிளிப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு நடக்குதா. அடுத்து என்ன பண்றாரு, சைக்கிள் எடுத்துட்டு வாட்டர்மெலன் சைக்கிளே சுற்றிட்டு இருக்காரு. திவ்யா பின்னாடி போயிட்டு இங்க திவ்யா வெளியே கார்டன் ஏரியா இருக்காங்க, சைக்கிள் எடுத்து ரவுண்ட் அடிச்சு இம்ப்ரெஸ் பண்றாரு அம்மா. அப்ப திவ்யா கண்டுக்கவே இல்லை. அப்ப கானா வினோத் வந்து சைக்கிள் ஒரு நிமிஷம் குடியான்ற மாதிரி சைக்கிள் எடுத்து ரவுண்ட் அடிக்கிறன்ற பேர்ல சைக்கிள் திவ்யா வச்சுன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னா வாட்டர்மெலனுக்கு அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வருது, அடிக்கிற மாதிரி அப்படியே பின்னாடி தட்டுறாரு, இதெல்லாம் பண்றாரு, ஒரு மாதிரி ஆகுறாரு. அப்படியே வந்து யாரோ அந்த ஒரு பாட்டு பாடி வெறுப்பேத்துறாங்க, யாரு, திவ்யாவும் கானா வினோத்தும். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, வியானா கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காரு. ஓகே, புலம்பிட்டு இருக்கும்போது என்னன்னா, நீயும் தங்கச்சியை பார்த்தா எல்லாம் போவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, அவர் எவ்வளவு சேஃபா பாத்துக்கிறாருன்னு சொன்னோன்னே அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, திவ்யா இறங்கணும், வியானாவை கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறோன்னு வாட்டர்மெலனுக்கு அப்படியே வயிறு கூபுன்னு எரியுது. விக்ரம் வேற ஏதோ தீஞ்ச வாட வருது, ஏதோ ஸ்மெல் வருதுன்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு போனா இவரால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே முடியல, யாரால, வாட்டர்மெலனாட. அதுக்கப்புறம் அங்க சைக்கிளா சுத்திட்டு கானா வினோத் வந்தோடனே டே காக்கா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அவரு இந்த ஷூ மாட்டிக்கியா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடியான்னு சொல்லிட்டு இருந்தாலுமே எது சொன்னாலும் ஒரு பர்சனல் அட்டாக் போயிடுறாரு இவரு திவாகர். சம்பவங்கள் சின்னதா ஆகி மொத்தமா பொங்கி வெடிக்க போகுதுன்றது மட்டும் கிளியரா புரியுது. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.